அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா, தமிழ்நாடு செலெக்ஷன் போர்டில் வந்து யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் நீட் அப்படின்றது தான் ஒரு சின்ன வீடியோவாக பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுடைய நீட் ஃபோட்டோ, அடுத்தது கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர், கேண்டிடேட்டுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இது வந்து 3. அடுத்தது எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th டிசி. சரிங்களா? இது கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே ஒரிஜினலில் வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள், எதுவும் ஜெராக்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்டுடைய 12th மார்க் ஷீட் சொல்லிட்டேன், 12th டிசி சொல்லிட்டேன், 10th மார்க் ஷீட் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து என்னுடைய ஃபேமிலியுடைய இன்கம் வந்து 2.5 லேக்குக்கு கீழே இருக்குது அப்படின்றவங்க கம்பல்சரியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் இவங்க வந்து கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு சொல்லிட்டேன், இந்த 3 சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன். அடுத்தது பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னா, நான் தான் ஸ்டூடெண்ட்னாக்கா என்னுடைய ஃபாதர் மதர் யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதே எம்பிசி வாங்கியிருக்கணும். சரிங்களா? அதே ஜாதியில் இருக்கணும். எம்பிசியில் எந்த பிரிவில் இருக்காங்களோ எந்த சப்காஸ்ட்டோ அந்த சப்காஸ்ட்டில் ஜாதி சர்டிஃபிகேட் பேரண்ட்டுது யாராவது ஒருத்தருது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்டுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டோ கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் எல்லா பேரண்ட்டுக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். அதனால் அது கம்பல்சரியாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கும். அதாவது என்னுடைய அப்பா வந்து எக்ஸ் மேனாக இருக்கிறாரு, அந்த கோட்டாவில் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் மேனுக்கு கோட்டா ஒரு என்னுடைய அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்டு, எங்கள் அப்பா வந்து எக்ஸ் மேன், அந்த கோட்டாவில் நான் வரணுன்னா அந்த எக்ஸ் மேன் கோட்டாக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை நான் வச்சுருக்கணும். அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் அது விட்டாக்கா டிசேபிலிட்டி, இஃப் இன்கேஸ் நான் வந்து ஒரு டிசேபிலிட்டி பர்சன் ஆனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸில் சேர விருப்பப்படுறேன்னா அந்த டிசேபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸ் யூடிஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர்றது. இது இல்லாமல் இப்போ என்னுடைய அப்பா அம்மா வந்து கிராஜுவேட் கிடையாது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மாவும் கிராஜுவேட் கிடையாது, எங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மாவும் கிராஜுவேட் கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது நான் எஸ் கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சர்டிஃபிகேட். இது இல்லாமல் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். அதெல்லாம் யாருனாக்கா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். அது வந்து உங்கள் ஸ்கூலில் தான் வாங்க வேண்டியது இருக்கும். எங்கள் பிரின்ஸிபால்கிட்ட இல்லை ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட வாங்க வேண்டியதாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ மொழியால் வேற்றுமை, அதாவது லிங்குஸ்டிக்னாக்கா மொழியால் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க அப்படின்றது தான். சரிங்களா? அதனால் தெலுங்கு மைனாரிட்டி ஆர் மலையாள மைனாரிட்டி இவங்க வந்து ஸ்கூலில் வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போர்ட் ப்ராஸ்பெக்டாஸ்லேயே 63 மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 63 அண்ட் 62 பேஜ் நம்பரில் வெளிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து 114வது பேஜில் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுக்காக மைனாரிட்டியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 114வது பேஜில் வெளிவிட்டிருக்காங்க ப்ராஸ்பெக்டஸில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிலீஜியஸ் மைனாரிட்டி அதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தாசில்தார், உங்களுடைய தாலுக் தாசில்தார்கிட்ட நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். த்ரூ விஓஓ ஆர்ஐ அண்ட் தென் தாசில்தார்கிட்ட நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி வாங்க வேண்டியது இருக்கும்.
லிங்குஸ்டிக் மைனாரிட்டினா நீங்கள் உங்களுடைய ஹெட் மாஸ்டர் இல்லை பிரின்ஸிபால்கிட்டே நீங்கள் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7.5% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க யாருனாக்கா 2022-23க்கு முன்னாடி முடித்தவங்கனாக்கா சிஇஓ கிட்ட நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் 2022-23க்கு அப்புறமா படித்தவங்கனாக்கா உங்களுடைய டிசிலேயே அந்த எம்இஸ் நம்பர் இருக்கும். அந்த எம்இஸ் நம்பர் இருந்தாலே போதும், அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவே போதுமானது. சரிங்களா? 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 12th டிசி, கேண்டிடேட் ஆதார் கார்டு, கேண்டிடேட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது இல்லாமல் ஸ்கூலுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். இப்போது நான் வந்து ஒரு 3 ஸ்கூல் படிச்சிருக்கேன். 6th and 8th வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ படிச்சிருக்கேன். அடுத்தது 9th 10th ஒரு எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 11th 12th ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த 3 ஸ்கூல்லையும் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை நான் வந்து 6th to 12th ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன்னாக்கா அந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் போதும். அதாவது ஸ்டடீஸ் சர்டிஃபிகேட் ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அது வந்து தேவை. சரிங்களா? இதெல்லாம் தான் நீடடு. சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போர்டு வந்து அறிவிச்சிட்டாங்க டேட்டு, ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஆனால் லாஸ்ட் டேட் யாருக்கும் அறிவிக்கப்படலை. டேட் ஷுட் பி இன்டிமேட்டட் லேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் நீட் அட்மிட் கார்டு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் ஸ்கோர் கார்டு ரிசல்ட் வந்தால் தான் ஸ்கோர் கார்டு கிடைக்கும். அதனால் நீட்டுடைய ஸ்கோர் கார்டு தேவை கிடையாது. நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. அது கரெக்டாக மென்ஷன் பண்ணாலே உங்களுடைய ஸ்கோரை அவங்க ஃபெச் பண்ணி எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த ஸ்கோர் கார்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் திடீர்னு வந்து மெடிக்கல் செலெக்ஷன் போர்டில் வந்து இன்னும் 2 நாள் 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இருக்குதான்னு பார்க்கோங்க. இல்லைனாக்கா அதை டக்குன்னு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணால் தான் உங்களால் அந்த தமிழ்நாடு செலெக்ஷன் போர்டில் உங்கள் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்ளை பண்ண முடியும். நம்ம பார்த்துக்கலாம், கடைசி டேட்டில் பார்த்துக்கலாம், இன்னும் டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனை போக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் உங்கள் அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதை அப்ளை பண்ணால் மினிமம் 4 to 5 days ஆகும் வர்றதுக்கு. சில டைமில் 10 நாள் 15 நாள் கூட ஆகுது வர்றதுக்கு. அது டிபெண்ட் அப்பான் த அந்த அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும். தாசில்தார், விஏஓ, ஆர்ஐக்கெல்லாம் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒர்க்கையும் பார்க்கணும்போது அவங்களும் அந்த ஒர்க்கை அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் போய்ட்டு அதை ரஷ் பண்ணணும், அங்கே போய் பார்க்கணும், இங்கே பார்க்கணும் தெரியல. அதனால் எவ்வளோ குயிக்காக உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம்.